குழந்தை பாக்கியம் அப்படின்றதுல மேரேஜ் ஆனாலே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குற விஷயங்க எப்போ நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்ம கேட்குறோம், ரைட்டுங்களா? அப்போ அந்த குழந்தை பாக்கிய யோக வலு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு 5ஆம் இடம் அப்படின்றது தான் நம்ம ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு குறிக்கிறது. இப்போ அந்த இடத்துல ஒரு சுப கிரகங்கள் அமைப்புகள் இருந்தால், 5ஆம் அதிபதி ஆட்சி உச்ச வலுவாக இருந்தால், குழந்தை காரகம் குரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருந்தால் குழந்தை பாக்கிய அமைப்பு யோகம் இருக்கும். இதே ஆப்போசிட்டாக உங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு சனி பகவானும் பாதிக்கப்பட்டு குரு இருக்கும்போது குழந்தை பாக்கிய அமைப்பு தடை இருக்கு. அப்ப பொதுவா நம்ம குழந்தை பாக்கிய அமைப்பு தடை பிரச்சனை தான் இருக்கா? கணவன் மனைவி 2 பேரோட ஜாதக அமைப்பு வச்சு தான் நம்ம குழந்தை அமைப்பு அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் தோஷ அமைப்பு இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சூப்பரா யோகமா இருக்கும். அப்படின்றப்ப அவங்க 2 பேரும் சேர்க்கும்போது குழந்தை பாக்கிய யோகம் சூப்பரா கிடைச்சிரும். 2 பேரோட ஜாதக அமைப்புலையும் பாதிக்கப்படும் போதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புல தடை பிரச்சனை வரும். அப்ப இது ஒரு 2 பேரோட ஜாதகத்துல நல்ல ஒரு அளவுக்கு மீடியமா இருக்கும்போது மருத்துவ ரீதியாக அணுகும் போது அவங்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியான குழந்தை பாக்கிய அமைப்பு ஏற்படும் அமைப்பு இருக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம், ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய சஷ்டி அப்படின்ற அமைப்புகள் விரதம் இருந்தால் முருகப்பெருமானோட ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் அப்படின்ற விஷயம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சீக்கிரமே சுப விஷயம் கண்டிப்பாக இருக்கும்.